ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவரை போட்டு தாக்கிய அமெரிக்க படை. மதவெறி, இனவெறி மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக பேச வேண்டும் குட்டரஸ் வேண்டுகோள். கொலம்பியாவிலிருந்து $400 மில்லியன் ஒப்பந்தங்களை திரும்பப் பெறும் ட்ரம்ப் நிர்வாகம். ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாகவே போக்லர் தூதர் நியமனத்தை வாபஸ் பெற்றதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிப்பு. அரசாங்க நிதி தொடர்பில் இடைநிறுத்த மசோதாவை அங்கீகரித்து அமெரிக்க செனட். விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பும் நாசாவின் ஸ்பேஸ் எக்ஸ். ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவரும் மற்றொரு அடையாளம் தெரியாத பயங்கரவாத குழு உறுப்பினரும் ஈராக் மற்றும் குர்திஸ் படைகளுடன் சேர்ந்து அமெரிக்காவால் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். இன்று ஈராக்கில் தப்பியோடிய ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் கொல்லப்பட்டார். அவர் எங்கள் துணிச்சலான போர் வீரர்களால் இடைவிடாமல் வேட்டையாடப்பட்டார் என்று ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் என்ற பதிவில் கூறினார். மேலும் ஈராக் மற்றும் குர்திஸ் படைகளுடன் பெருமையை பகிர்ந்து கொண்டு அவர் அவரது துயர வாழ்க்கை ஈராக் அரசு மற்றும் குர்திஸ் பிராந்திய அரசாங்கங்களுடன் ஒருங்கிணைந்து ஐஎஸ்ஐஎஸ் மற்றொரு உறுப்பினருடன் முடிவுக்கு வந்தது. இந்த நடவடிக்கையை ஈராக்கிய பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி முன்னதாக உறுதிப்படுத்தினார். அவர் பயங்கரவாத தலைவர் அப்துல்லா மக்கி முஷ்லே அல்டிபாய் அபு கதீஜா என்று அழைக்கப்பட்டார். அபு கஜிதா ஈராக் மற்றும் உலகம் முழுவதும் செயல்படும் மிகவும் கொடிய பயங்கரவாதிகளில் ஒருவராக கருதப்பட்டார். அவர் ஐஎஸ்ஐஎஸ் இன் கட்டளை அமைப்பில் ஒரு முக்கிய பதவியை வகித்ததாக அறியப்பட்டது. மேலும் ஐஎஸ்ஐஎஸ் இன் உலகளாவிய தலைவரான கலை பதவிக்கு அவர் முன்னர் ஒரு சாத்தியமான போட்டியாளராக கருதப்பட்டார். ஏனெனில் அவர் அந்த அமைப்பிற்குள் உயர் பதவியில் இருந்தார். அவரது நீக்கம் அப்பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ் இன் நடவடிக்கைகளுக்கு கணிசமான பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேசத்திற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை பேசிய ஆண்டோனியோ குட்டரஸ் உலகம் முஸ்லிம் எதிர்ப்பு மதவெறியில் ஒரு தொந்தரவான அதிகரிப்பை காண்கிறது என்று ஒரு வீடியோ செய்தியில் கூறினார். இன ரீதியான விவரக்குறிப்பு மற்றும் மனித உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மீறும் பாகுபாடு கொள்கைகள் முதல் தனிநபர்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான வெளிப்படையான வன்முறை வரை என ஐநா தலைவர் எந்த குறிப்பிட்ட நாட்டையும் குறிப்பிடாமல் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் துன்புறுத்தலை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் நாம் அனைவரும் மதவெறி, இனவெறி மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக பேச வேண்டும் என்று குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் பேரழிவுகரமான போருக்கு பிறகு இஸ்லாமிய வெறுப்பு, அரபு எதிர்ப்பு சார்பு மற்றும் ஜூத எதிர்ப்பு ஆகியவற்றில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா மற்றும் உரிமைகள் குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து அரசாங்க நிதியை திரும்பப் பெறுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்துகிறது மற்றும் இஸ்ரேலை விமர்சித்து வரும் புலமை பரிசீலிக்கு பொறுப்பான ஒரு கல்வித்துறையின் தலைமையை பதவி நீக்கம் செய்ய கோருகின்றது. கொலம்பியாவின் மத்திய கிழக்கு, தெற்காசிய மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் துறையை குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு கல்வி பெறுதலின் கீழ் வைக்க உத்தரவிட்டதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கல்வி பெறுதல் என்பது அரிதாகவே பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறையாகும். இது ஒரு கல்வித்துறையை துறைக்கு வெளியே ஒரு பேராசிரியர் அல்லது நிர்வாகியின் மேற்பார்வையின் கீழ் வைக்கின்றது. இது சில நேரங்களில் நிதி அல்லது அரசியல் கொந்தளிப்பில் உள்ள ஒரு துறையை மீட்டமைக்க பயன்படுகின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே கொலம்பியாவிலிருந்து $400 மில்லியன் ஒப்பந்தங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. மேலும் வெட்டுக்களை அச்சுறுத்தியுள்ளது. மேலும் $5 பில்லியன் மானியங்கள் மதிப்பாய்வில் உள்ளன. பல்கலைக்கழக வளாகத்தில் முகமூடிகளை தடை செய்யவும், ஜூத எதிர்ப்புக்கு ஒரு புதிய வரையை ஏற்றுக்கொள்ளவும், மாணவர்களை ஒழுங்குபடுத்தும் தற்போதைய செயல்முறையை ஒழிக்கவும், இளங்கலை சேர்க்கை, சர்வதேச ஆட்சேர்ப்பு மற்றும் பட்டதாரி சேர்க்கை நடைமுறைகளை சீர்திருத்தவும் பல்கலைக்கழகத்திடம் கூறப்பட்டது. ஏபி அறிக்கைகள். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கைகள் கல்வி சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் மீறுவதாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் சில ஜூத குழுக்களும் ட்ரம்ப் ஆதரவாளர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி அளிப்பதில் அரசாங்கம் நிபந்தனைகளை விதிக்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டனர். இந்த நிலையில் தெற்கு ஹெப்ரானில் உள்ள அல்-ரஹியாவில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இஸ்ரேலிய படைகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி பல பாலஸ்தீனியர்களை தாக்கியதாகவும் மோதல்களில் காயமடைந்ததாகவும் உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பாலஸ்தீன ஊடக மையம் துல்கரேமுக்கு கிழக்கே உள்ள நூர் ஷாம்ஸ் அகதிகள் முகாமிலும் இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அப்பகுதியில் பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளது. பெத்லஹேமின் தென்கிழக்கே உள்ள பெத்லஹேமின் மேற்கே உள்ள அல்வாலாஜா கிராமம், ஹெப்ரான் நகரின் கிர்பெட் கல்காஸ் மற்றும் கல்கலியாவின் காப்ட் சபா சுற்றுப்புறம் ஆகியவற்றை இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிட்டுள்ளதாகவும் ஊடக மையம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட பிறகு ஜனாதிபதி டிரம்பின் பணிய கைதிகள் விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராக ஆடம் பொக்லர் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றதாக குறிப்பிட்டுள்ளது. ஹமாஸுடன் தொடர்பு கொண்டதற்காக இஸ்ரேல் மற்றும் உயர் குடியரசுக் கட்சியினரிடமிருந்து அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு முன்னதாக பொக்லர் தனது வேட்புமனுவை வாரங்களுக்கு முன்பே வாபஸ் பெற்றதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் இப்போது பெயர் குறிப்பிடாத வெள்ளை மாளிகை அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. பணிய கைதிகள் தூதர் பதவி தவறாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமெரிக்கர்களை விடுவிப்பதில் பொக்லருக்கு உதவ மட்டுமே அனுமதிக்கும். ஆனால் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது உட்பட பரந்தளவிலான பணிகளில் அவர் பணியாற்ற விரும்புகிறார் என்று பெயர் தெரியாத வெள்ளை மாளிகை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் ஆகியவை வெள்ளிக்கிழமை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு புதிய குழுவினருடன் கூடிய பயணத்தை தொடங்கின. இது கடந்த ஜூன் மாதம் முதல் விண்வெளியில் சிக்கி தவிக்கும் நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரு முக்கியமான படியாகும். நாசா நேரடி ஒளிபரப்பின்படி கடந்த வெள்ளிக்கிழமை கிழக்கு நேரப்படி மாலை புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ்எக்ஸ் பால்கன் 9 ராக்கெட்டில் விண்கலம் புறப்பட்டது. சுமார் 2.5 நிமிடங்களுக்கு பிறகு ஸ்பேஸ்எக்ஸ் பால்கன் 9 முதல் நிலை பிரிவை உறுதிப்படுத்தியது. முதல் நிலை பூஸ்டர் ஏவுதளத்திற்கு அருகிலுள்ள லெண்டிங் மண்டலம் ஒன்றில் தரையிறங்கியுள்ளது. விண்கலம் ISS-க்கு செல்லும் வழியில் உள்ளது. விண்கலம் தன்னிச்சயமாக விண்வெளி நிலையத்திற்கு வந்து சேர சுமார் 28 மணித்தியாலங்களும் 5 நிமிடமும் ஆகும். இது சனிக்கிழமை கிழக்கு நேரப்படி இரவு 11:30 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது. குரூப் 10 என்ற குறியீட்டு பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய பணி நாசா விண்வெளி வீரர்களான ஆன் மெக்லைன் மற்றும் நிக்கோல் ஐரிஸ் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவன விண்வெளி வீரர் டகுஜா ஒனிஷி மற்றும் ரோஸ்காஸ்மோஸ் விண்வெளி வீரர் கிரில் பெஸ்கோ ஆகியோரை ISS-க்கு அழைத்து செல்கின்றது. அதை ஆய்வகத்திற்கு குரூப் 10 வந்ததை தொடர்ந்து நாசா விண்வெளி வீரர்களான நிக் கேக், சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் மற்றும் ரோஸ்காஸ்மோஸ் விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரை கொண்டு நாசாவின் ஸ்பேஸ்எக்ஸ் பூமிக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிதி காலாவதியாக உள்ள செப்டம்பர் வரை அரசாங்க நிதியை தற்போதைய நிலையிலேயே வைத்திருக்கும் ஒரு இடைநிறுத்த மசோதாவை அமெரிக்க செனட் கடந்த வெள்ளிக்கிழமை அங்கீகரித்தது. இதனால் அரசாங்க முடக்கம் தவிர்க்கப்பட்டது. செவ்வாயன்று பிரதிநிதிகள் சபையால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு இந்த மசோதாவை நிறைவேற்ற மேல் சபை 54 தொடக்கம் 46 என்ற வாக்குகளுடன் வாக்களித்தது. கீழ் சபை 217 தொடக்கம் 213 என்ற வாக்குகளுடன் வாக்களித்தது. வாக்குகள் பெரும்பாலும் கட்சி அடிப்படையில் பிரிக்கப்பட்டன. இந்த மசோதா சட்டமாக கையொப்பமிட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அனுப்பப்படும். நியூயார்க்கை சேர்ந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த செனட் சிறுபான்மை தலைவர் ஷக் ஷூமர் இந்த வார தொடக்கத்தில் குடியரசுக் கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சபையால் நிறைவேற்றப்பட்ட இடைநிறுத்த அரசாங்க நிதி மசோதாவை ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பார்கள் என்று கூறினார். ஏனெனில் அதில் ஜனநாயக கட்சியினரின் சிறிய உள்ளீடுகள் இருந்தன. ஆனால் பின்னர் அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றி அதற்கு ஆதரவாக வாக்களிப்பதாக கூறினார். இடைநிறுத்தம் ஒரு மோசமான விளைவாக இருக்கும் என்று ஷூமர் வாதிட்டார். இறுதியாக அமெரிக்க சபை ஒரு குறுகிய கால செலவு மசோதாவை நிறைவேற்றியது. டிசம்பர் 2024 மத்திய அரசாங்க நிதி முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நள்ளிரவு காலக்கெடுவுக்கு பிறகு செனட் மசோதாவை அங்கீகரித்தது. இந்த மசோதா மார்ச் 14 வரை மத்திய அரசு தற்போதைய செலவீன நிலைமைகளை பராமரிக்க அனுமதித்தது. அரசாங்க நிதி பொதுவாக வருடாந்திர பட்ஜெட் ஒதுக்கீட்டிலிருந்து வர வேண்டும். மேலும் அமெரிக்க காங்கிரஸ் வழக்கமாக அக்டோபர் 1ஆம் தேதி புதிய நிதியாண்டு தொடங்குவதற்கு முன்பு புதிய வருடாந்திர ஒதுக்கீட்டு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும். இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் கடுமையான கட்சி மோதல்கள் காரணமாக பெரும்பாலும் சரியான நேரத்தில் உடன்பாடு எட்டப்படுவதில்லை. இது மத்திய அரசாங்கத்தை தற்காலிகமாக இயக்க வைக்க குறுகிய கால மசோதாக்களை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற காங்கிரஸை தூண்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.